ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மாங்காய் இஞ்சி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. மாங்காய் இஞ்சி இப்படி தாங்க இருக்கும். ஆக்சுவலாக வந்து அது இஞ்சி மாதிரியே இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சீசன் அப்போ தான் கிடைக்கும். மாங்காய் இஞ்சி தோலை சீவிக்கோங்க. அப்புறம் துண்டு துண்டாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து துருவிக்கலாங்க. அது மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. புளி ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சட்டியில் வந்துட்டு கடுகு வெந்தயம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சிக்கோங்க பவுடராக. இந்த பவுடரை அப்படியே சைடில் இருக்கட்டும், நம்ம லாஸ்ட்டில் இது யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு சட்டியில் வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாங்காய் இஞ்சி துருவல் அதை நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மாங்காய் இஞ்சி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் வராதுங்க. இது எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்ப நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க. அது அப்படியே சட்டியில் இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம் போல். இப்போ எண்ணெய் மேலே வந்ததை நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கடுகு வெந்தய பொடி அதை நல்லா தூவி நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. யூஸ்வலாக வந்து ஊறுகாய்க்கு கடுகு வெந்தய பொடி லாஸ்ட்டில் தூவி இறக்கணும். அதுதான் டேஸ்ட்டு தரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் இஞ்சி ஊறுகாய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ஜம்முன்னு இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம ஒரு 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.